வணக்கம் தலைமைகளே. ஈரான் மீதான போர் இன்றைக்கு 9வது நாள். இன்றைய தகவலை பார்ப்பதற்கு முன்னால் உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை வாங்கிய இந்திய அணிக்கு இஸ்ரேலின் மொசாத் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். லவ் ஃப்ரம் இஸ்ரேலி மொசாத் அப்படின்னு சொல்லி அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க. பிற இராணுவத்துக்கு, இஸ்ரேல் இராணுவத்துக்கு, பிரதமருக்கு எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட பக்கம் இருக்கும். ஆனால் மொசாத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட என்று எந்த ஒரு வலைத்தள பக்கமும் இல்லை. ஏன்னா அவர்களே நிழல்கள், அவங்க எதுவுமே அதிகாரப்பூர்வமாக வச்சுக்க மாட்டாங்க. இதனால் இதில் அதிகாரப்பூர்வ கோடுகள் இருக்காது. இது மொசாத். இதுலேயுமே மொசாத் வார் ரூம் அப்படின்னு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த 2 செய்தி சேனல்லையுமே மொசாத்தின் செய்திகள் முன்கூட்டியே தெரியும். அவங்க பண்ணுற ஆப்ரேஷன்லாம் 2லையும் இருந்துமே இந்திய அணிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். நன்றி மொசாத். இன்றைக்கு ஈரானுக்கு புதிய மத வெறியன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளான். வெள்ளிக்கிழமை வெறியனாக புதிய மத குரு அலி கொமேனியின் மகன் புதிதான 3வது மத குருவாக, உச்சக்கட்ட தலைவராக ஈரானில் வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளான். என்றைக்கு ஆனால் நிச்சயமாக கொல்லப்படுவான். அது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன் தொடக்கத்திலே இப்படி பேசுகிறீங்க? ஏன் அவனை கொல்ல வேண்டும், ஏன் கொல்லப்படுவான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வந்திருக்கான் ஒரு சின்ன பையன், புதுசாக வந்திருக்கான். புதிய சிந்தனைகளோடு வந்திருந்தால் நம்ம மகிழ்ச்சி அடையலாம். அவனுடைய அப்பாவை கொண்டுட்டாங்க, அவனுடைய அம்மாவை கொண்டுட்டாங்க, அவனுடைய ஒரு சகோதரியை கொண்டிருக்காங்க, அவனுடைய ஒரு சகோதரி கணவனை கொண்டிருக்காங்க, ஒரு சகோதரன் மனைவியை கொண்டிருக்காங்க, ஒரு குழந்தையை கொண்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய பேரழிவு அவனுடைய குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கு. மக்கள் பரிதாபமாக ஈரான் முழுவதும் மக்களும் அந்த ஈரானிய இராணுவம் கொல்லப்படுறாங்க. இத்தனையும் பார்க்குறான். புதுசாக ஒரு தலைவனாக வரான், ஒரு புதிய சிந்தனையோடு வருவான்னு பார்த்தா இன்றைக்கு திங்கட்கிழமை, நேற்று அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை காலையில் தொடர்ச்சியாக இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் வருகின்றன. זה הטיל המתפצל, חברים. יואו, זה הטיל המתפצל. מטוס שם בפנים. יואו. அப்போ அவன்ட்டு எந்த வித புதிய சிந்தனையுமே இல்லை. தலைவன் தான் மாறி இருக்கானே ஒழிய சிந்தனைகள் மாறவில்லை, அடிப்படை வாதம் மாறவில்லை, பெண்களுக்கு எதிரான கொடூரங்கள் மாறப்போவதில்லை, இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலை அழிப்போம் என்பது மாறப்போவதில்லை. நிச்சயமாக விரைவில் கொல்லப்படுவான். இதை அரபியர்களே, இங்கே இருக்கணும் இதுக்கெல்லாம் ஃபயரோட வேண்டாம், அரபியர்களே இதை கிண்டல் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. எண்ணற்ற வீடியோ போட்டாங்க. அதில் ஒன்றை மட்டும் காட்டுறேன், பாருங்க. سلامات مستراحة غير واحد والله ما خرج على ما بعد طب اغطي وجهي سلامات. என்னுடைய பெயர் மொஸ்தபா கொமேனி. அலி கொமேனிக்கு இவன் 2வது மகன். இன்னொரு மகன் அந்த சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுவது. அலி கொமேனியோட வெளிநாடுகளில் பிற வங்கிகளில் உள்ள சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுவதற்கென்றே ஒரு மகன் இருக்கான். இவன் தான் ஆட்சிக்கு வர தயாராக இருந்தது. போட்டிகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். இன்னைக்கு இவன் வெளியே இல்லை, ஒளிந்து உட்கார்ந்துருக்கான். பங்கருக்குள்ள மிக ஆழமாக ஒளிந்திருக்கான் உயிர் பயத்தில். ஏற்கனவே நடந்த தாக்குதலில் இவன் நல்ல காயத்திற்கு உள்ளாயுள்ளான் என்று தகவல் வந்திருக்கு. மிகப்பெரிய காயத்தோடு, காயத்துக்கு சிகிச்சை பெற்று ஈரானில் பதுங்கு குழியில் ஒளிஞ்சிருக்கிறான். ஈரானை பொறுத்த வரைக்கும் பரிதாபம் என்ன, கோடிக்கணக்கான மக்கள் ஒருவருக்கு வாக்களித்தும் ஒரு ஆட்சிக்கு வாக்களித்தும் பிரயோஜனம் இல்லை. ஒரு 88 மத வெறியர்கள் தேர்ந்தெடுக்கப்படும், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மத வெறியும் தான் எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தேர்தல் எங்கே நடந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈரானில் புனித நகரம் அப்படிம்பாங்க, கோம் சிட்டி அப்படிம்பாங்க, அங்கே தேர்தல் நடந்தது. ஏற்கனவே அந்த கட்டடத்தை மிக கடுமையாக தாக்கியிருந்தாங்க இஸ்ரேலிய விமானப்படை. 88 மதகுரு இருக்கானுங்க. அந்த மதகுரு தான் இவர் தேர்ந்தெடுக்கணும்.
அந்த மத குருக்களால் ஒரு உச்சக்கட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கவும் முடியும், அந்த உச்சக்கட்ட தலைவனை வெளியே அனுப்பவும் முடியும். ரெண்டுமே இந்த 88 மத குருக்களால் முடியும். இந்த 88 மத குருக்களில் உயிருக்கு பயம் ஏற்பட்டனால 59 பேர் தான் இந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டது. மிச்சம் இருக்கிற 29 பேர் உயிர் பயத்தினால் கலந்து கொள்ளவில்லை. இந்த 59 பேரில் 50 பேர் இந்த மொஸ்தபா கொமேனிக்கும், மிச்சம் இருக்க 9 பேர் மற்றும் இதுக்கு இடைக்கால தலைவனாக வந்தவனுக்குமே வாக்களிச்சிருக்காங்க. அறுதி பெரும்பான்மை பெற்றனால மொஸ்தபா கொமேனி நேற்றிலிருந்து ஈரானின் புதிய மதகுரு தலைவனாக 3வது அயத்துல்லாவாக அறிவிக்கப்பட்டிருக்கான். இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றி எப்படி கிடைச்சதுன்னா, அந்த குடும்பத்தில் அத்தனை பேர் கொல்லப்பட்டதுனால அனுதாபத்தினால் அத்தனை வாக்குகள் 59க்கு 50 விழுந்திருக்கு. இவன் சைக்காலஜி படித்தவன், உயர்கல்வி படித்தவன், சைக்காலஜி முடித்தவன், ஆங்கிலம் தெளிவாக மிக தெளிவாக பேசக்கூடியவன். இந்த அன்னைக்கே எந்தவித மாறுதலும் இல்லாமல் இஸ்ரேல் நோக்கி எண்ணற்ற ஏவுகணைகள் வந்திருக்கு. விரைவில் இவன் கொல்லப்படுவதற்கு எனது வாழ்த்துக்கள். முதல் அடியிலேயே விழுந்தது ஈரான். இப்படி ஒரு போரில் நடந்தது 9 நாள் போரில் இல்லை பிற போர்கள்லேயே முதல் நாள்லேயே மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய இலக்கு அளிக்கப்பட்டது இந்த ஈரான் போரில் தான். அதில் ஒரு சின்ன வீடியோ இருக்கு, பாருங்க. Osa suru kjör fjäckrimmånen fick varsiu samfår. Netanyahu mena! இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு தலைவனும் ஈரானில் நீடிக்க முடியாது, நாங்கள் ஒப்புதல் கொடுத்தா மட்டுமே அவன் நீடிக்க முடியும் இருக்காங்க. சனிக்கிழமை நமது ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு. அன்கண்டிஷனல் சரண்டர், எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் அவனுக்கு சரண் அடைவது ஒன்றே அவர்களுக்கு ஒரே வழி. அவன் சரணடைந்த பிறகு அங்கே புதிதாக தேர்தல் நடக்கப்பட்டு கிரேட் ஈரான், ஒரு உயர்ந்த ஈரானை உருவாக்குவோம் அப்படின்னு இருக்காரு. அநேகர் சொல்கிறாங்க ஈரான்லாம் பிரிக்கப்படும்னு. அது அப்படி எந்த ஒரு எண்ணமும் அமெரிக்காவுக்கும் இல்லை, இஸ்ரேலுக்கும் இல்லை. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உயர்ந்த ஈரானை உருவாக்குவோம், பெண்களை மதிப்பவர்களாக, அண்டை நாடுகளை மதிப்பவர்களாக, இஸ்ரேலை மதிப்பவர்களாக உருவாக்குவோம், அவர்களோடு இணைந்து வியாபாரங்களை நாம் தொடர்ச்சியாக செய்வோம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஈரானியும் அந்த மக்களை சுதந்திரமாகவும் இருக்க அனுமதிப்போம் சொல்லி அவருடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக ட்ரம்ப் கூறிவிட்டார். இஸ்ரேல் இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு மதகுரு புதுசாக மதகுருன்னு எவன் வந்தாலும் கொல்லுவோம், அது எவனும் அதற்கு விதிவிலக்கலன்னு சொல்லி இஸ்ரேலும் அறிவித்திருக்கு. ஆக மொத்தம் இந்த புதிய அயத்துல்லா முஸ்தபா கொமேனியுடைய மரணத்தை நான் விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன். போர்க்களத்தில் இன்னைக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையாக நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். உக்ரைனுடைய சிறப்பு இராணுவ வீரர்கள், சிறப்பாளர்கள் சொல்லுவாங்க, எக்ஸ்பர்டீஸ் அப்படிம்பாங்க, அவர்கள் இந்த மத்திய தரைக்கடல் பகுதிக்கு சென்று களம் இறங்கி விட்டார்கள். இவங்க தான், இந்த உக்ரைன் தான் 4 வருஷமாக போரில் அனுபவம் பெற்றிருக்கு ரஷ்யாவுக்கு எதிராக. ரஷ்யாவுடைய ஆயுதங்களும் ஈரானுடைய ஆயுதங்களும் சீனாவுடைய ஆயுதங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், 3 ஆயுதங்களோட. இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் மிகவும் எதிர்த்து நிற்பது ஈரானுடைய ஏவுகணைகளையும், குறிப்பாக ஈரானுடைய ட்ரோன். இன்னைக்கு ட்ரோன் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. ட்ரோன் இது சொல்லக்கூடாது, UACV அப்படிம்போம், அன்மேன்ட் ஏரியல் காம்பேட் வெஹிக்கிள், ஆள் இல்லாத தாக்குதல் விமானம்னே சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் மிக பிரம்மாண்டமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே இதை நம்ம ட்ரோன் அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய தப்பு. இந்த ட்ரோன் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கு. இங்கே ஏற்பட்ட மரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரோன் மூலமாக ஏற்பட்டிருக்கு. இந்த ட்ரோனை வேட்டையாடுவதில் உக்ரைன் இராணுவம் மிக பிரசித்தி பெற்றது. 4 வருஷமா நம்ம என்ன சொன்னாலும் சரி தாக்கு பிடிச்சி களத்தில் நிற்கிறாங்க. அதற்கு இந்த உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் அவர்கள் ட்ரோனை வேட்டையாடும் யுக்தி மிகப்பெரியது. அதனால இது அதிபர் ஜெலன்ஸ்கியை நான் 2 நாள் முன்னாலே பேசிக்கிட்டேன்.
அதிபர் ஜெலன்ஸ்கி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு, எங்களுடைய இராணுவ வீரர்கள் இந்த மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பிட்டோம். அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, ஈரானை சுற்றியுள்ள எங்கள் நட்பு நாடுகளான அரபு நாடுகளுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள், ட்ரோன்களை வீழ்த்துவார்கள். இந்த வார்த்தையை அவர் பதிவு பண்ணிட்டார். இந்த வருகின்ற ட்ரோன்களை வீழ்த்துவார்கள் அப்படின்றாரு. இது மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுது. எல்லோருமே சிறப்பான ஆயுதங்களோட, ட்ரோனை வீழ்த்தக்கூடிய ஆயுதங்களோட போயிருக்காங்க. ஏன்னா ஒரு ட்ரோனை வீழ்த்துறதுக்கு பல கோடி செலவு பண்ணுவது முட்டாள்தனம். இவர்கள் துல்லியமாக வீழ்த்தி விடுவார்கள். இந்த ட்ரோன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பெயரில் போயிட்டு இருக்கு. இந்த ஈரானுடைய ட்ரோன் ஷாஹித் ட்ரோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா பக்கமும் இந்த பேரை கேள்விப்படுவீங்க. இராணுவ ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாஹித் ட்ரோன் மிகப்பெரிய துல்லிய அழிவை, மிகப்பெரிய சேதாரத்தை, துல்லிய அழிவை இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற பகுதிகளில் இந்த ஷாஹித் ட்ரோன் வகைகள் தான் கொடுத்துட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க ஈரானின் சிந்தனை, ஈரானின் சிந்தனையில் உருவானதான் இந்த ஷாஹித் ட்ரோன். இது எந்த அளவுக்கு இதை புகழ்பெற்றுன்னு சொல்லலாம்னா, அமெரிக்கா இராணுவம் இந்த ஷாஹித் ட்ரோனை கைப்பற்றி, கீழே விழுந்ததில் எடுத்து கைப்பற்றி ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அதை போல வேற ட்ரோன் அவங்க செய்கிறாங்கன்னா பார்த்துங்க இந்த ஷாஹித் ட்ரோன் எந்த அளவுக்கு புகழ்பெற்றது. இது வந்து இன்னைக்கு முதலிருந்து படிப்படியாக வளர்ந்து 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 இன்னைக்கு காரன் 5 என்று முன்னேறி வந்திருக்கு. முதல்ல ஷாஹித் அப்படிமாக இந்த காரனை வந்து 5 செஞ்சிருக்கிறது ரஷ்ய இராணுவம் செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த ஷாஹித் ட்ரோன் வந்து ஈரானில் ஷாஹித் இண்டஸ்ட்ரியில் செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உலகத்தில் 2 நாடுகளில் செய்கிறாங்க. ஒன்று ஈரான், இன்னொன்று ரஷ்யாவில் செய்கிறாங்க. ரஷ்யாவிற்கு இந்த வகை ட்ரோன் தயாரிக்கும் அந்த பிளான் திட்டத்தை கொடுத்தது ஈரான். உங்களால் நம்பவே முடியாது. அமெரிக்கா இதை வந்து ரிவர்ஸ் காப்பி பண்ணுறாங்க. ரஷ்யா வந்து இவங்ககிட்ட இந்த டெக்னாலஜி வாங்கியிருக்காங்கன்னா இது எந்த அளவுக்கு சிறப்பான ட்ரோன் என்று பாருங்க. இந்த காரன் 5 வந்து இன்னைக்கு 2026 ரொம்ப லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரன் 5ஓட முதல் தொழில்நுட்பம் மூலம் அப்படிம்பாங்க. அது மூலத்துக்கு சொந்தம் ஈரான். முதல்ல இது செய்வது ரஷ்யா, இதற்கு என்ஜின் கொடுப்பது மற்றும் இந்த எலக்ட்ரானிக் பாகம் கொடுப்பது சீனா. இந்த 3 நாடுகளின் கூட்டில் உருவானதான் காரன் 5. இன்னைக்கு 1000 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கல் நடத்தக்கூடியது. அதாவது ஒரு போர் விமானம் 10,000 கோடி கொடுத்து வாங்கணும், அதுக்கு ஒரு பைலட் போகணும். இது ரெண்டுமே அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு போர் விமானம் செல்லும் தூரத்துக்கு இந்த ட்ரோன் காரன் 5 செல்லுது. 1 மணி நேரத்துக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுது. ஒரு ட்ரோன் அந்த சிறிய உருவம் 1 மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் நிச்சயமாக அதை கண்டுபிடிக்க முடியாது ரேடாரில். ரேடார் வந்து பார்க்கும் போர் விமானம் மிகப்பெரியது, அதை ஒப்பிட்டு பேசும்போது இந்த ட்ரோன் மிகச்சிறியது. 600 கிலோமீட்டர் வேற போகும்போது இதை கண்டுபிடிப்பது, தடுப்பது மிக சிரமமான காரியம். இன்னைக்கு 90 கிலோ வெடிபொருளை எடுத்து செல்லக்கூடியது. வீரியமான வெடிபொருள் 90 கிலோவை தன்னோடு எடுத்து செல்லக்கூடியது இந்த காரன் 5 ட்ரோன். இது ஜெட் பவர் அப்படிம்பாங்க. இதோட என்ஜின் மற்றும் எலக்ட்ரானிக் பாகங்கள் சீனாவிற்கு சொந்தமானது. இது ஒன்வே, ஒரு வழி செல்லக்கூடிய, திரும்ப வராது. இது தற்கொலை ட்ரோன்கள் என்று சொல்லலாம். ஒரு வழி மட்டுமே செல்லும், 1000 கிலோமீட்டர் செல்லும். துல்லியமாக வழிநடத்தப்பட்டு இலக்கை அழித்து தன்னை அழிச்சுக்கும். இன்னைக்கு இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஏற்படுகின்ற இந்த சேதத்துக்கு மிக முக்கிய காரணமாக இந்த ட்ரோன் அமைஞ்சிருக்கு. இதை வேட்டையாட உக்ரைனுடைய சிறப்பு இராணுவ வீரர்கள் போனது களத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இங்கே இந்தியாவில் ஒரு முக்கியமான செய்தி, 3 ஈரானிய போர்க்கப்பல்கள், மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் இந்தியாவில் நாங்கள் தஞ்சம் அடைந்து கொள்கிறோம் என்று கேட்டு அதுக்கு இந்தியா அனுமதியும் கொடுத்து அதில் ஒரு பகுதி நிறைவேறியுமே விட்டது இந்தியாவில். இது நிச்சயமாக இது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே மிகப்பெரிய கோபத்துக்கு இந்த இந்திய மோடி அரசை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள்
அலி கொமேனி கொல்லப்பட்டதுக்கு கண்டனமே தெரிவிக்கல. இந்திய அரசு சார்பாக பெரிய இரங்கல்கள் எதுவுமே சொல்ல. இந்த வெளியுறவுத்துறையில் பணியாற்றக்கூடிய மிஸ்ரி என்பவர் இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரத்துக்கு சென்று ஒரு அஞ்சலி குறிப்பை எழுதிட்டு வந்தார். இவ்வளவுதான் இந்தியா பண்ணது, வேற எதுவுமே பண்ணல. அதனால மிகப்பெரிய கோபத்திற்கு இந்தியா இருந்தது. நாளைக்கு வந்து ஈரானில் என்ன வேணால் நடக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்தியாவிற்கு இந்திய அழைப்பின் பேரில் வந்த அந்த பிரம்மாண்ட போர்க்கப்பல் தான் ஸ்ரீலங்கா பக்கத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. அதனால வந்து இதை வந்து இந்தியா தட்டுவதற்கு வழியே இல்லை. அதனால இந்தியா செய்ததை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். இதை 3 போர்க்கப்பல்களை நாங்கள் ஒழித்து வைத்துக் கொள்கிறோம், இந்தியாவில் பாதுகாப்பாக நிறுத்திக்கொள்ளும் கேட்டதுக்கு இந்தியா அனுமதி சொல்லியிருக்கு. மார்ச் 1ஆம் தேதி இதற்கான அனுமதியை அவங்க கேட்டிருக்காங்க ஈரான்லேருந்து. மார்ச் 4ஆம் தேதி முதல் போர்க்கப்பல், ஈரான் போர்க்கப்பல் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு பத்திரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள பணியாளர்கள், குரூ அப்படிம்பாங்க, விருந்தினர்களாக அவர்களை அழைத்து சென்று இந்த போர்க்கப்பலை நிறுத்திட்டோம், அவர்களை எல்லோருமே பத்திரமாக இடத்துக்கு அழைத்து சென்று விருந்தினராக வைச்சிருக்கோம் நம்ம. இதுதான் இந்தியா வந்து இப்போ பண்ணிய செய்தி. ஆனால் இது வந்து செய்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். மிகவுமே நம்முடைய பகைமையை காட்ட முடியாது. இன்றைக்கு வரைக்கும் மோடிஜி வந்து அலி கொமேனி மரணத்துக்கு அஞ்சலி செலுத்தது மிகப்பெரிய விஷயம். அது ஈரானில் வந்து டெஹ்ரான் தலைநகரில் மெஹராபாத் என்ற விமான நிலையத்தை தாக்குதலுக்கு உள்ளானது அப்படின்னு சொன்னேன். இஸ்ரேலுடைய விமானப்படை தளபதியே போர் விமானத்தை ஓட்டி சென்று தாக்கினான்னு சொன்னேன். சனிக்கிழமை இரவு அந்த விமான நிலையம் தாக்கப்பட்டது. இன்றைக்கு அதுக்குரிய காட்சிகள் வந்திருக்கு. அதோட வீடியோவை நான் வந்து இணைக்கிறேன், பாருங்க. خب این از هواپیمایی که توی اینجا زده شدن. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இஸ்ரேலில் எந்த பயணிகள் விமானமும் தாக்கப்படலை, ஈரானில் இந்த பயணிகள் விமானம் பிற விமானங்கள் பிரம்மாண்ட விமானங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாமே திட்டங்கள் தான். இந்த சண்டையை ஆரம்பித்தது இஸ்ரேல், முதல் தாக்குதல் நடத்தியது. அதனால் அவருக்கு தெரியும், சண்டைக்கு முன்பாகவே இஸ்ரேலில் வந்து பயணிகள் விமானத்தை இயக்குவது எலால், இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் அப்படிம்பாங்க. அவருடைய பயணிகள் விமானம் அனைத்தையுமே பிற நாடுகளில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. இதை தொடர்ச்சி இஸ்ரேல் அப்படி தான் செய்வாங்க. குறிப்பாக கிரீஸ் அப்படிம்பாங்க, சைப்ரஸில் கொண்டு போய் ஒழித்து வைத்து விடுவார்கள் அப்படிம்பாங்க. இஸ்ரேல் அதை வந்து சொல்கிறதில்ல, அந்த நாடு கிரீஸும் சொல்கிறதில்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. அவருடைய அனைத்து பயணிகள் விமானமும் பத்திரமா ஒழிச்சு வைக்க பங்கரில் ஒழிச்சு வச்சிருவாங்க. அது எங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் ஈரானுக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை. ஏன்னா அடிக்கிறது வந்து இஸ்ரேல் தான் முதல்ல அடிக்கிறாங்க. முதல் நாள் அடிக்கும் போதே அந்த விமான ஓடுபாதை, அந்த விமான தளத்தில் விமான ஓடுபாதையில் இருக்கும், அதை முற்றாக தகர்த்து விடுவார்கள். இந்த தடவை தகர்த்து விட்டார்கள் அந்த விமான ஓடுபாதையை. போர் விமானமோ பயணிகள் விமானமோ இயங்குவதற்கு நிச்சயமாக விமான ஓடுபாதை தேவை. அதுவுமே இன்னைக்கு நீங்கள் அழிக்கப்பட்டு பார்க்குற புகைப்படத்தை பார்க்குற விமானங்கள்லாம் மேலே எடுக்கணும்னா 1 கிலோமீட்டருக்கு மேலான விமான ஓடுபாதை தேவை. அது எல்லாமே அந்த அளவுக்கு இல்லாதது போல இஸ்ரேல் அழிச்சிட்டாங்க. அதனால் அங்கே சிக்கிக்கிட்ட ஈரானுடைய விமானங்கள் அங்கிருந்து அவங்களால நகர்த்தவே முடியல, லிஃப்டெல்லாம் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய விமானத்தை வேறு வழியே இல்லாமல் பரிதாபமாக வச்சுருந்தாங்க. சனிக்கிழமை இரவு விடிய வேட்டையாடப்பட்டது. அதில் நிறுத்தப்பட்டிருந்த 90% விமானங்கள் முற்றாக பயன்படுவதற்கு இயலாத வகையில் இஸ்ரேல் அழித்துவிட்டது. நீங்கள் பார்க்குற அந்த விமானத்தில் அதில் பெரிதாக இருக்கின்ற விமானம் 2000 கோடி ரூபாய் வரும் ஒரு விமானம். அத்தனையுமே அழிஞ்சு போச்சு. எத்தனாயிரம் கோடி நஷ்டம் சொல்லி நீங்களே வந்து யோசிச்சுங்க. இந்த புதிய வரவு மதவெறியன், வெள்ளிக்கிழமை வெறியன் முஸ்தபா கொமேனி கொல்லப்பட வேண்டும் அந்த மக்கள், ஈரான் மக்கள் கூக்குரலிடுவது, அதுவுமே சத்தம் போட்டது வந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் தான். நீங்கள் பார்க்குற அந்த வீடுகள்
அடுக்குமாடி குடிப்பில் அந்த மக்கள் தொடர்ச்சியாக சத்தம் போடுவது. அதே போல் ஈரானில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எண்ணெய் கிழங்கு அடித்து பற்ற வச்சுட்டதில் மிகப்பெரிய சேதம் இந்த நொடிப்பொழுது வரை அணைக்க முடியாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இனிமேல் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு, எண்ணெய் கிழங்குகளை அடிக்காதீங்க, அது நாளைக்கு அந்த மக்களுக்கு சிரமமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு, அதனால் அந்த எண்ணெய் கிழங்கை விட்டு வைங்க அப்படின்னு இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கன் செனட்டர் ஒருவர் அது சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா தெரியல. அது வந்து இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதலை வைத்து முடிவு செய்யப்படும். எண்ணெய் கிழங்குகளை அடிப்பது மிகப்பெரிய விளைவுகளை கொடுத்துரும். எண்ணெய் கிழங்கு அடிச்சாங்கன்னா ஒரு குண்டு போதும், பெரிய அளவு எரியும். அணைப்பதற்கு இன்றைய நிலைக்கு ஈரானால் முடியாது. என்றைக்குமே ஒரு எண்ணெய் கிழங்கு எரியும் போது அணைப்பது கஷ்டம். போர் சூழலில் அது நடக்கவே நடக்காது. அதனால் இஸ்ரேலுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் கிழங்கு எரிவது, அந்த வீடியோ எடுத்தது, பிற ஈரான் அழிவதை வீடியோ எடுத்தது, இப்படி கொமேனி சாக வேண்டும் என்று கத்துவதை வீடியோ எடுப்பது எல்லாமே அந்த மக்கள் திருட்டுத்தனமாக உயிரை பணயம் வைத்து எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்க்கறது, நான் பதிவிடுறது. இது வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்த நொடியிலிருந்து இப்பொழுது வரை ஈரானுக்குள் இன்டர்நெட் சேவை முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கு, 100%. அதை தாண்டி வெளிநாடுகளுக்கு பேசும் சேவையுமே துண்டிச்சிட்டாங்க. ஆனால் கணிசமாக இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்னாலேயே எலன் மஸ்கோட அந்த இணையதள சேவை ஊடுருவிருக்கு ஈரானுக்குள்ள. அப்போ மொசாத் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மக்களுக்கு அறிவுறுத்தினாங்க, நாங்கள் தாக்குவதை, ஈரான் அழிக்கப்படுவதை வீடியோக்களாக எடுத்து புகைப்படங்களாக எடுத்து வெளியிடுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ வந்து எலன் மஸ்க் இணையதளம் வேலை செய்யுது. உங்களால் வந்து, அதாவது வீடியோ பதிவிடுறவர் அதை வந்து பதிவேற்றம் செய்ய முடியாட்டியுமே வேறு யாராவது ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க, அவர்கள் மூலமாக இந்த பதிவேற்றத்தை கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கும், அதாவது இஸ்ரேலுக்கும் மொசாத்துக்கும் உலகத்துக்கும் தெரியும் ஈரான் எந்த அளவுக்கு தாக்கப்படுகிறது என்று சொல்லி. அந்த அழைப்பின் பேரில் தான் அந்த மக்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து, நீங்கள் இப்போ கேட்கும்போது அவங்களுடைய குரலெல்லாம் மாற்றி பேசுறது உங்களுக்கே புரியும். ரொம்ப இல்லாட்டி கிசு கிசுன்னு பேசுவாங்க. உயிரை பணயம் வைத்து திருட்டுத்தனமாக அந்த வீடியோக்களை எடுத்து பதிவேற்றம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட வீடியோக்களை தான் நம்ம பார்க்குறோம். இஸ்ரேலுடைய இராணுவம் 2 நாடுகளை இப்பொழுது தாக்கிட்டு இருக்கு. இப்பொழுது ஈரானையும் லெபனானையும் தாக்கி கொண்டுள்ளது. லெபனானை மிக கடுமையாக தாக்கி கொண்டிருக்காங்க. லெபனானில் ஒரு சிறப்பு இராணுவ நடவடிக்கைக்கு போன இஸ்ரேல் வீரர்கள், அதாவது பழைய பிரச்சனை அது, ஒரு இஸ்ரேலிய விமானப்படை வீரர் இந்த லெபனானுக்குள்ளே விழுந்துட்டார், மரணம் அடைஞ்சாரு. அந்த பிணத்தை கொடுக்காம ஏதோ ஒரு பகுதியில் இந்த ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் புதைத்து விட்டார்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கிடைக்கல. பெரிய பிரச்சனை அது, அது தனியாக அந்த ஆப்ரேஷன் பேசலாம். அந்த சடல மீதியை ஒரு உளவு தகவல் அடிப்படையில் அந்த சடலம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னனால இஸ்ரேலிய சிறப்பு வீரர்கள் உள்ளே போனாங்க. ஒரு சடலத்தை தோண்டி எடுக்க ரொம்ப நேரம் ஆகும். அந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட செஞ்ச ஆப்ரேஷன் அது. கடைசியில் அந்த சடலம் வந்து வேறு சடலம் கிடைச்சது. உள்ளே போய் பண்ணும்போது தோண்டுவதற்கு உள்ளே சென்ற புல்டோசர்கள், பிற வாகனங்கள் லெபனானுக்குள்ளே சென்றதில் அங்கே மறைந்திருந்த ஹிஸ்புல்லா பயங்கரவாதி தாக்கியதில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள், அதாவது பொறியாளர்கள் பிரிவு வீரர்கள் 2 பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவருடைய புகைப்படத்தை இஸ்ரேல் அரசு வெளியிட்டிருக்கு. ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷன்னா எவ்வளோ பெரிய, தரை வழி சண்டைனா எவ்வளோ பெரிய சிக்கல் என்று உங்களுக்கு புரியும். 9 நாளாக ஈரான் அடிக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன சேதம், பொருளாதார சேதத்தை தவிர இஸ்ரேல் தரப்பில் எந்த இராணுவ வீரரும் மரணம் அடையாமல் சண்டை நடந்துட்டுருக்கு. அமெரிக்க தரப்பில் 7 இராணுவ வீரர்கள், இன்றைக்கி ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஏற்கனவே நடந்த தாக்குதலில் அவருக்கு சிகிச்சை கொடுத்துருந்தாங்க. சிகிச்சை பலனின்றி மரணம் அடைஞ்சார். எதிர்பாராத தாக்குதலை ஈரான் நடத்துனதுனால அந்த 7 பேர் ஒரே இடத்துல கொல்லப்பட்டாங்க.
இதை தவிர வேறு எந்த வித பெரிய உயிர் சேதம் காயம் இல்லாமல் பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்கா நடத்துகிறாங்க. ஆனால் தரை வழியை போகும்போது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் 2 வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. தொடக்கத்திலிருந்த இந்த சண்டையில் இஸ்ரேலுக்குள்ள ராக்கெட் அனுப்புனதுனால கடுமையாக தாக்கப்படுகிறது லெபனான். இந்த இராணுவ வீரர்கள் 2 பேர் கொல்லப்பட்டனால, அதுவும் அந்த சடலம் மீதி கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்த சடலம் வந்து ஒரு அரபிய சடலம் போச்சு. இந்த கோபத்தை எல்லாம் வச்சு மிக கடுமையாக லெபனான் ஈரானுக்கு சற்று மேலேயே இன்னைக்கு லெபனான் தாக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய சின்ன வீடியோ இருக்கு, இன்னைக்கு பாருங்க. يا الله يا الله يا الله أخي اسمع يا الله شو هذا இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகியுமே அவர்களுக்கு புத்தி வரல அப்படின்னா, இவரெல்லாம் வந்து உண்மை என்றைக்குமே திருந்த போகிறது கிடையாது. மரணம் ஒன்று தான் அவர்களுக்கு ஒரு முடிவரை எழுதும். மற்றபடி இவனுக்கு திருந்துவானுங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அழிவை பார்த்து இவனுக்கு திருந்தாமல் இருக்கானுங்க. தன் குடும்பம் செத்ததை பார்த்தும் அவன் திருந்தாமல் அழிக்கமணி 3வது அழிக்கமணி இன்னைக்கு ஏவனை விட்டுருக்கானா, இவனுக்கு திருந்த போகிறதே இல்லை. இவர்களை கொல்வது ஒன்று தான் மிக சிறப்பானதாக அமையும். இன்றைக்கு திங்கட்கிழமை அதிகாலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவில் இஸ்ரேலிய விமானப்படை மிக கடுமையான தாக்குதலை ஈரானுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்காங்க. விமானப்படை மூலமாக எண்ணெய் கிடங்குகளை அதை அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஈரானுடைய இராணுவ தளங்கள் அந்த கட்டமைப்பை மிக கடுமையாக அழிச்சிருக்காங்க. மரண எண்ணிக்கை வந்து மிக பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுத்தமாக இன்னைக்கு வரைக்கும் 10,000க்கு மேற்பட்டவர்கள் ஈரானுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா முற்றாக இன்டர்நெட் அங்கில்லை, எந்தவித அதிகாரப்பூர்வ செய்தியும் ஈரான்லேருந்து வரதில்லை. அந்த மக்கள் ஒளிஞ்சு எடுக்கிற அந்தந்த புகைப்படம் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. மற்றபடி எத்தனை ஈரான் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாமே யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அந்த அரசு வீழ்ச்சி அடைந்த பிறகு தான் இதெல்லாம் நிச்சயமாக தெரிய வரும். இன்றைக்கு வரைக்கும் 10,000 ஈரானிய இராணுவ வீரர்கள் நிச்சயமாக கொல்லப்பட்டிருப்பாங்க. தாக்குதல் நடத்தும் விதத்தை பார்த்தா திங்கட்கிழமை அதிகாலையும் இஸ்ரேல் விமானம் அங்கே சென்று மாபெரும் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதே போல் திங்கட்கிழமை அதிகாலை ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி தலைநகரை நோக்கி ஏவுகணைகள் வந்தது. 90% மேலே தடுத்துட்டாங்க. ஒரு ஏவுகணையோட கிளஸ்டர் கொத்து குண்டுகள் வெடிச்சதில் தலைநகர் டெல் அவீவ் தாக்கப்பட்டிருக்கு. சில வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு நிலவரம். இந்த என்னைக்கு இந்த ரெஜிம் மொத்தமாக கொல்லப்படுவாங்களோ அன்றைக்கு தான் இந்த போரோட ஒரு முடிவு தெரியும். அதை நோக்கி மின்னல் வேக தாக்குதலில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிங்க. இந்த காட்டு மிராண்டி நிர்வாகங்கள், இந்த அயத்துல்லா 3வது அயத்துல்லா அவனுடைய கும்பல் இவையெல்லாம் நிச்சயமாக முடிக்கப்பட வேண்டும். இவர்களை கொல்லுவது ஒன்றுதான் வேற வழின்னு சொன்னேன். அத்தனை பேரும் கொல்லப்பட்டு புதிய கிரேட் ஈரான் அந்த மக்கள் சுதந்திரமாக பொருளாதார வலிமை பெற்ற மக்களாக மாற வேண்டும். நன்றிகள்.